என்னாலே நம்ப முடியல. என்ன மரியாதைடா. வேலு குட் மார்னிங். என்னமா லஞ்ச்? ஐயோ தண்ணி பாட்டில் மறந்துட்டேனே. வேலு நான் சொல்றது ஒரு ஏமா குடம் எடுத்துக்கிட்டியா? இல்லண்ணா. என்னமா என் ராசா இன்னைக்கு மழை ஒண்ணு வராதுப்பா. அப்படியே வந்தாலும் உன் தங்கச்சி ஒண்ணு கரைஞ்சிட மாட்டாப்பா. நல்ல விசில கொடுப்பா. ஆமா பெரிய விசில். இந்தயா பா, நீ தங்கச்சிங்கிற பேர்ல ரவுடிசமே பண்ற. அடங்கு. தங்கச்சி அனுப்புற வேகத்திலயாடா என்ன இந்த மிதி மிதிச்ச? தங்கச்சி பாத்து போமா, பாத்து போமா. டேய் பழனி, எப்படா வந்த? எப்ப வந்தயா? என்னைய பார்க்கவே இல்ல நீ. டேய் நீ என் மேல மிதிச்ச கூட நான் கவலைப்படலடா. எப்ப வந்தேன்னு கேட்ட பத்தியா? அது தாண்டா என்ன கொல்லுது. சாரிடா பழனி, தங்கச்சிய பஸ் ஏத்தி விடுற அவசரத்துல என்ன நடந்துச்சுனே தெரியல. ஆமா என்னடா நடந்துச்சு? நீ என் மேல ஏறி நடந்த, அதுதான் இங்க நடந்துச்சு. ஓ அதான் இந்த சேரா. டேய் டேய் டேய், தரைக்கு மனுஷனுக்கு வித்தியாசமே தெரியாம மிதிச்சிட்டு போறியே, எப்படிடா அது? மிதிச்சனா? மிதிச்ச நாவா? டேய் 10 தடவை பார்த்து போன்னு உன் தங்கச்சி சொன்னையே, ஒரு தடவை என்னைய பாத்தியாடா நீ? அது 4வது தடவை யாரோ ஒரு தங்கச்சி யாரோ ஒரு அண்ணன்னு கூப்பிடுறான். உன் தங்கச்சி இல்ல. நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. சரி சரி, பிசினஸ்க்கு நேரமாச்சு, சீக்கிரம் கிளம்புற வேலையை பாரு. இந்த பார், ஆளுக்கு 40 டியூப் லைட் ஆச்சு வித்தாகணும். அப்படியே என்னையும் சேர்த்து வித்துரு. அண்ணே பாப்பா சட்டை எங்கனே வாங்குனீங்க? ஏப்பா டிசைன் சூப்பரா இருக்குது. போடா அண்ணே. என்னடா அண்ணே, இதுக்கு மேல என்னடா பண்ண போறோம்? ஒண்ணு பிசினஸ் கிளம்பணும். பெரிய பிசினஸ் தெருவா பல்பு என்னடா இங்க சத்தா? விக்கிறேன். பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன பேச்சு? பிசினஸ் நேரமாச்சுல, போடா கிளம்பு. வந்தா இப்படியே தான் பரவாயில்லையா? டேய் டேய் சட்டை மாத்திட்டு வாடா. மாத்திட்டால நம்ம முகலைக்கு போடா போடா வாங்கி போறோம். டேய் Dress மாத்துறது முன்னாடி கக்கூசியும் கழுவிட்டு வந்துரு. எது கழுவுடா. வந்த புதுசா தான செஞ்ச. கொஞ்சம் அழகா இருந்தா பொறுக்காதடா உங்களுக்கெல்லாம். டேய் பழனி, ஏப்பா நீ வடக்கு பக்கம் போ, நாங்க 2 பேரும் கிழக்கு பக்கம் போறோம். இன்னைக்கு ஆளாளுக்கு 10 டியூப் லைட், 2 ஃபேன், 2 அயன் பாக்ஸ் வச்சு வித்தாகணும். அப்பதான் கம்பெனி கட்டுப்படி ஆகும். புரிஞ்சுதா? ஆமா, பெரிய கப்பல் கம்பெனி. இந்த பாருப்பா, எவன அவனா வாங்கினா தான் விக்க முடியும். சும்மா கட்டாயப்படுத்திலாம் விக்க முடியாது. என்னது எம்டி சொல்றாரு இப்படி ஏத்து பேசிட்டு இருக்கீங்க? சும்மா 3 ஓட்ட சைக்கிள், 30 டீப்பு, 10 பேனு, 10 கடியாரம், மொத்தோட இதான். இதுக்கு பேர் கம்பெனி. இதுக்கு ஒரு எம்டி, 2 அல்லக்கை வேற. நியாயമായ ரேஞ்சுக்கெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அப்புறம் என் பரம்பரையே டிஜர்டன்ட் பரம்பரை. டிடர்ஜென்டா? அது துணி தைக்கிற சோப்பாச்சனே. டேய் நான் சொன்னது வேற டண்டு. அதுக்கு பேரு டீசன்ட். உனக்கு புரிஞ்சு போச்சுல, விடுப்பா. இந்த பழனியே முத குடும்பி எடுத்து விட்டு கிராப் விட்டது யாரு? யாரு? என் தாத்தா. முத இந்த பழனில பேண்ட் போட்டது யாரு? அடச்சை. அதுலப்பா முழுக்கால் டவுசர் போட்டது யாருன்னு? யாரு? என் அப்பா. இந்த பழனில ஜாண்டைக்கு ஜட்டி போட்டது யாரு? உங்க சித்தப்பா. இல்லை நான். ஏதோ என் நேரம் அதிர்ஷ்ட தேவதையை ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டு கழுத மாதிரி சுமந்துக்கு தெரியறேன். பழனி வர்ற ஆத்திரத்துக்கு விஷம். ஓகே, எவ்வளவு காத்த வாயில வச்சிருக்கான். நல்ல டைம் பீஸா? சூப்பர் டைம் பீஸுங்க. ஓடுமா? அருமையா ஓடும். எங்க ஓடல? சரி விடு. அம்மா இது என்னது? டீப் லைட். எரியுமா? பிரமாதமா எரியும். எங்க எரியல? அது இது என்னது? ரேடியா. பாடுமா? சுச்சி போட்டா பாடும். செய்திகள் வாசிப்பது நாராயணசாமி. இது பேர் பாட்டா? இது பாட்டா? யாருக்கு உன் சேட்டையை காட்டுற? வாவம் கிறண்ட கால வெட்டுறேன். நகரிலே பல கூட்டங்களை பார்த்த மைதானம் இது. இதிலே இன்று நடைபெறும் இந்த கூட்டம் வன்முறைக்கு எப்பா வேலு, என்னடா ராத்திரி நேரத்துல செவனேன்னு உன் வீட்டுல கிடந்த 30 டீப்பையும் கொண்டாந்து ஒரு டீப்புக்கு 10 ரூபா மணி 300 ரூபா கிடைக்குமேன்னு அந்த சவுண்ட் சர்வீஸ்காரனுக்கு கொடுத்தேன். இதுக்காண்டி நான் கல்லைய கையில கொடுத்து கொற்ற பணியில காவலுக்கு உட்கார வச்சு கஷ்டப்படுத்துறேன். என்ன நியாயம்? ஏய் யாரை கேட்டு விக்க வச்சிருந்த டியூப் லைட்ட வாடகை கேட்கணும்? என்னது? ஒன்னத்தாப்பா கேட்கணும். அது ஒரு டியூப் லைட் உடைஞ்சாலும் சம்பளத்தை பிடிச்சிருவாங்க. முதல்ல ஒழுங்கா உட்கார்ற, கிழிஞ்சிர போது பாப்பர் பேன் பரப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. ஏய் டியூப் லைட்ல கை வைக்க பாரு. டேய் 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 கையடா கையடா. இருப்பா, டீப்ல கையத்தானே வச்சான், உருவிட்டா ஓடுறான். ஏய் இளைஞனே, பொறுத்தது போதும், பொங்கி எழு. என்னடா ஆச்சு? பொங்கிட்டான். பழைய கால ஒமட்டிருச்சு. நீ ஒரு மதம் கொண்ட யானை, சீறுகின்ற காளை, சினம் கொண்ட சிங்கம். ஆக மொத்தம் இங்க இருக்கவங்க கூட அவங்க கண்ணுக்கு மனுஷனா தெரியல. இந்த நகரிலே நடப்பது நாகரிக அரசியலா? வேலு நடிச்சாம 2:45 மணிக்கு லோக்கல் பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்கான்ப்பா. ஏய்
எவனும் டியூப் லைட் எடுத்துட்டு போவான் பாத்துக்கடா. அவன் விட்டுருவான், நீ விட மாட்ட போட்டுருக்க விடிய விடிய. டியூப் லைட் ஆச்சுடா. ஆமாமா டியூப் லைட் தான். இது அங்க இருக்கலாம் டியூப் லைட் தானே. பஸ்ல ஏதோ ஒரு பொண்ணு இறக்கப்பட்டு டிக்கெட் எடுத்திருக்கா, அத போய் லவ்னு ஏத்தி விடுறிய, அறிவில்ல உனக்கு? இல்லனே பஸ்ல அத்தனை பேர் இருக்கிறப்ப அந்த பொண்ணு குறிப்பா வேலுக்கு மாத்திரம் டிக்கெட் எடுக்கணும். அண்ணே நான் கன்ஃபார்மா சொல்றேன் அது லவ் தானே. டேய் அவ முகத்தே நான் பார்க்கல, அத போய் லவ் கிவ்ன்ட்டு. முகத்தை கூட பாக்கலையா? சபா, எனக்கு இப்பவே கண்ணை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. கன்ஃபார்மா சொல்றேன் லவ் தானே. முகத்தையே பாக்கலையா? அங்க இருந்து அங்கே வலிக்குது. அப்படா எவ இந்த பழம் போடுங்க. இவளா? என்னடா சிரிக்கிற? ஏப்பா, இவ எப்படிப்பா அவனை லவ் பண்ணுவா? சீரியல் செட்டு மாதிரி கொச்ச 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 கொச்சன்னு மின்னிக்கிட்டு இருக்க அவ எங்க? தூங்கும் போது 0 வாட்ஸ் மாதிரி டல்லா எரியற நீ எங்க? இது ரெண்டு ஒட்டவே ஒட்டாது, இதோட மறந்துரு. என்ன தொங்கிருச்சு? எப்பா பொண்ணுகளோட மனசு அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாதியா? எதா இருந்தாலும் நேர்ல பேசி கிளியர் பண்ணுவோம். போமா? அப்பா பிரேட் ஆயிடுச்சு, வா போலாம். ஆமா ஆமா வாங்க போலாம். நீ வந்தா கொலை பண்ணிடுவே உன்னை. நான் எங்கனே வரேனே, நீங்களா பெரியவங்களா பார்த்து பேசி அது முடிங்க. அது இந்த லவ் உருப்பட இந்த மாட்டா. இடத்துல கொய்யா. ஐயோ. எவ்வளவுங்க? 8 ரூபாமா? நாங்க. சில்லற 2 ரூபா இல்லையாமா? பரவாயில்ல வச்சுக்கோங்க. ஏப்பா இந்த பொண்ணு எல்லாருக்கும் 2 ரூபா கொடுப்பா போட்டுக்க. வா போலாம். என்ன வெறித்தனமான எஃபெக்டா இருக்கு. மேடம் மேடம் எக்ஸ்கியூஸ் மேடம் மேடம் ஸ்டாப். இந்த பையனை உங்களுக்கு தெரியுதா? நான் இவரை பார்த்ததே இல்லையே. ஐயா யார் இவரு? யார் இவருங்கடா? உடஞ்ச செவர் மாதிரியே நிக்கிற, ஏதாச்சும் பேசுப்பா. பஸ் 2 ரூபா. ஒரு பஸ் 2 ரூபாயா? சுமார். 2 ரூபா பஸ். நான் பஸ்ல போறது இல்ல. என்னடா அப்ப பேசு. இல்லைங்க நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஐஸ்கிரீம்ல போட்ட திராட்சை மாதிரி இதே கண்கள், கத்தி போல ஷார்ப்பான இதே மூக்கு, 2 ஆரஞ்சு சொல்லைய ஒட்டி வச்ச மாதிரி இதே உதடுகள், அப்புறம் கால்ல கூட கொலுசு போட்டிருந்தீங்க. நம்மகிட்ட பாக்கலன்னு சொல்லிட்டு தலையில இருந்து கால் வரை ஓவரா கண்ணை கட்டுது. டேய் அது மட்டும் இல்லைங்க, ஒரு சின்ன வித்தியாசம். அன்னைக்கு நீங்க புடவையில இருந்தீங்க, இன்னைக்கு ஜில்லுன்னு ஜீன்ஸ்ல இருக்கீங்க. இப்பதாங்க புரியுது. நீங்க என் அக்கா அஞ்சலிய பாத்திருக்கீங்க. அக்காவா? அப்ப நீங்க மஞ்சரி. மஞ்சரி அஞ்சலியோட தங்கச்சி. நான் வரேங்க. பை பை. டேய் பாத்தியா, ரெட்ட பொண்ணு டபுள் ஆக்ஷன். ஒன்னால நான் வேற அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு. சரி பரவாயில்ல, நாளைக்கே 2 பேரும் போஸ்ட் ஆபீஸ் போறோம். அவங்க அக்காவை நீ பாக்குற, ஐ லவ் யூ சொல்றோம். சொல்ற ஓகே? அப்போ அப்பாடா புடவை இவனுக்கு, ஜீன்ஸ் எனக்கு. எங்க நேத்து உங்க தங்கச்சியை பார்த்தேன். தங்கச்சி எதுக்கு இருக்கிறாமே? என்னது தங்கச்சியா? ஆமாங்க உங்க தங்கச்சி தான் பார்த்தேன். ஹலோ, ஸ்டாம்பு வாங்கினியா போனையான்னு இல்லாம இங்க என்னைய பிட்டு போட்டுட்டு இருக்கா? போ. கிளப்பி விட்டானையா. ஒரு கவர் கொடுமா. பாத்தியா? பார்த்தேன், இதையும் பார்த்தேன். அதுக்கு முன்னால நீ உளறன பாரு, அதையும் பாரு. எது? அவ தொங்கச்சி மேட்டர் எதுக்கு இருக்கிற? அது ஏன் மேட்ரு? ஓ மேட்டர் மட்டும் பேசு. அப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? பிடி. இப்ப நீயா ஸ்டாம்பு வாங்கி ஓ முத்திரைய குத்துற. முத்திரை உள்ளுக்குள்ள போஸ்ட் பண்ணல குத்துறா. ஐயோ படுத்துறானே. முத்திரேன்னு சொன்னது ஓ மேட்டர் சொல்லுன்னு சொன்னப்பா. ஓ போடாத போ. ஓகே ஓகே. இப்பவே கண்ணை கட்டுதே. எங்க இந்தாங்க. என்ன உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல? இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். நேத்து நான் பஸ்ல காசு இல்லாம தவிச்சப்ப நீங்க மட்டும்தான் எனக்காக டிக்கெட் எடுத்தீங்க. அப்படின்னா அதுக்கு என்னங்க? ஒன் மினிட். என்னடா எது கூப்பிட்டனா? நீதான் இப்படி கமான் கமான் கூப்பிடுறதுக்கு நீ என்ன குதிரையா? அப்படியே கண்டினியூ பண்ணுன்னு சொன்னப்பா. சொதப்பிட்டேன். நெக்ஸ்ட் என்ன வா பண்ற? வீட்டுக்கு போவோம். லவ் இந்த 1 ரூபாய் வச்சுக்கிட்டு மறுபடியும் ஸ்டாம்பை வாங்கி ஆரம்பி. ₹1 ஸ்டாம்ப் வச்சு என்னத்த பேசுறது? பேச தெரியாதா? சபா பெருசு. ஒரு நிமிஷம். இந்த ஸ்டாம்ப்ல தொப்பி போட்டுருக்காருல, இவர் யார் தெரியுமா? இவர்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்தியாவுக்கு 1947ல சுதந்திரம் அடைஞ்சது இல்லையா? அதுல நிறைய பேர் சுதந்திரம் வாங்க பாடுபட்டாங்க. பாடுபட்டவங்கள இவரும் ஒருத்தர். ஓகே, இதே மாதிரி இங்கிலாந்துல ஒருத்தர் வந்து. பாத்தியா, யாருன்னு தான் கேட்டேன். இந்தியாவில் ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு அந்த ஆளு. இந்த மாதிரி ஒன்னால எதுவும் பேச முடியாதா? போய் கண்டினியூ பண்ணு. இதே மாதிரி இங்கிலாந்துல கண்டினியூ சொன்னது அவரை.
நீ ஏன் பண்ணிக்கிற? நீ தானே ஸ்டாப்னு சொன்ன. ஸ்டாப்னு சொன்னது இவரப்பா. அப்படா? நீ கண்டினியூ. இப்ப நான் ஸ்டாப்பா? ஐயோ அது அவன் கண்டினியூ, இது ஓன் கண்டினியூ. நீ கண்டினியூ. இங்கிலாந்து குவீன் எலிசபெத் இருக்காங்களே, அவங்க நாட் ஓன்லி இங்கிலாந்து குவீன் பட் அங்க என்ன கிணறா வெட்டிக்கிட்டு இருக்காங்க? பேசியா? she is a ராணி. பட் இது வரைக்கும் 68 ரூபாய்க்கு ஸ்டாம்பு வாங்கியிருக்கு. ஐ லவ் யூன்னு 3 வார்த்தை உன்னால சொல்ல முடியலையா? ஒவ்வொரு தடவையும் ஒரு டிஸ்டர்பன்ஸ். இன்னும் ஒரே ஒரு ரூபா கூட. நோ, நீ ஒழுங்கா கண்டினியூ பண்ண மாட்டேன். கண்டினியூவா? இங்கிலாந்துல குவீன் எலிசபெத் இருக்காங்களே, அத பத்தி பேசினா நான் டயர்டா கிடக்குறேன். மறுபடியும் எந்திரிச்ச படியா பேசாம. இப்போ இந்த ஸ்டாம்ப்லாம் என்ன பண்றது? இனிமேல் ஐடியா சொல்றதா இருந்தா என் பிரெயினுக்கு பெட்ரோல் போடணும். இந்த ஸ்டாம்பை பூரா அங்க கொண்டு போய் கொடுத்து ஒரு ஆப்பு கட்டிங் வாங்கிட்டு வா. பார்க்காத வேலு, ஓ லவ்வுக்கு பூரா என் மூளை தானே செலவு பண்றேன். ஓ மூளை ஃப்ரெஷ்ஷா அப்படியே தானே இருக்கு. சொல்றது செய் போ. போ. நேராக நேராக பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? டேக் இட் பிரதர். கரெக்டா பத்த வச்சனா? தேங்க்யூ. அப்ப 20 ரூபா கொடு. 20 ரூபாயா? எதுக்கு பத்த வச்சதுக்கா? டேய், என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல்ஸ். யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? 10 பைசா கிட்ட போடா. அப்ப என் நெருப்ப கொடு. நெருப்ப கொடுக்கவா? இந்தடா உன் நெருப்பு. இது பேரு கங்கு. நான் கொடுத்தது நெருப்பு. நான் பத்த வைக்கையில இதுல இருந்து குஃப்னு வந்தது. ஃபயர் ஃபயர். ஆமா. அத அப்படியே திருப்பி ரிட்டர்ன் பண்றேன். டேய், நீ ரொம்ப ஓவரா சாப்பிட்டுருக்க. வீட்டுக்கு போ. யாரு? நான் ஓவரா? உண்மையிலே ஓவரா? கொடுக்கலன்னா இப்ப நீ ஓவர் ஆயிருவ. வருஷா வருஷம் இப்படி ஒரு கிரிக்கெட் மட்டும் வந்து மாட்டி. நம்மாடு. ஹாய் 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 மஞ்சு. ஹாய் 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 ஹாய். ஹாய். அக்கும். என்ன? ராத்திரி பூரா உன்னை நினைச்சு தூக்கமே. என்ன பாத்ரூம் போறா? பாத்ரூம் போயிட்டு போவா. வெளியே வந்தவன நம்ம லவ்வ சொல்லிட வேண்டியதா. என்ன தங்கச்சிக்காரி உள்ள போயிட்டு அக்காக்காரி வெளியே வர்றா? ஸ்டாப். என்ன? இப்ப உள்ள உன் தங்கச்சில போனா? அதான் அக்கா நான் வந்துட்டேன்ல. உள்ள போனது உன் தங்கச்சி தானே? ஆனா வெளிய வந்தது அக்கா தானே. Stupid. சாரிமா, கன்ஃபியூஷன் கண்ணு பீஸ் ஆயிடுச்சு. யூ கோ. ஓகே. அது எப்படி கன்ஃபியூஷன் ஆகும்? போனது தங்கச்சி, வந்தது அக்கா. அப்ப தங்கச்சி என்னடா இது? அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே பாத்ரூம்ல? சங்கட்டமா இருக்காது? ஏய், உன்னை அங்க நிக்க சொன்னா இங்க நின்னுட்டு ஏன்டா கக்கூச பாத்துட்டு இருக்க? வேலு, கக்குசுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன். தங்கச்சி உள்ள போனா வந்திருக்கும், போயிருப்பா. வரலையே. அது உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் பாத்துக்கிட்டே இருக்கேன். அடச்சே, இதெல்லாம் நம்ம பாத்துட்டு இருப்பாங்க. மூதேவி. ஐயோ, அத சொல்லலப்பா. உள்ள போன தங்கச்சியை காணா, அக்கா மட்டும் வெளியே வந்திருக்கா. அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? தங்கச்சி உள்ள போயிருக்கப்ப அக்கா மட்டும் எப்படி வெளியே வர முடியும்? கதவை திறந்து வந்திருப்பாடா. துறக்காம வர முடியாதே. தெரியுதுல. இப்ப நம்ம யார பக்கம் வந்திருக்கோம்? அக்காவை. அப்ப அக்கா எங்க? வெளியே வந்து உள்ள போயிருக்கா. மறுபடியும் கக்கூஸ்குள்ள போயிட்டாளா? ஐயோ, இதுல இருந்து வெளியே வந்து ஆபீஸ்க்குள்ள போயிருக்காப்பா. சரி, அதுல என்ன கன்ஃபியூஷன்? உனக்கு கிளியர் ஆச்சா? எனக்கு கன்ஃபியூஷனே ஆகலையே. தங்கச்சி உள்ள போன தங்கச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா? இங்க அக்காவை பத்தி மட்டும் பேசு. சரி சரி சரி. இன்னைக்கு ஸ்டாம்பு வாங்குறப்ப தேங்காய மண்டையில உடைச்ச மாதிரி நச்சுன்னு ஓப்பனா சொல்லிப்புற. போ போ. போயா போயா. இவன் லவ் பண்ணி தொலைக்கிறதுக்குள்ள நம்ம லவ்வுக்கு வயசாயிரும் போல் இருக்கு. தப்பா பேசினா மனுஷக்கப்பா தெரியாமப்பா. கவுண்டர் மாறிட்டாடா. எப்பா, அவ கவுண்டரா மாறினா செட்டியாரா மாறினா நமக்கு என்ன? காதலுக்கு ஜாதி மதமே கிடையாதுயா. போயா. இல்லடா, அவ கவுண்டர் மாறிட்டாடா. என்ன கவுண்டர்? ஓ, மணி ஆர்டர் கவுண்டர் மாறிட்டாளா? அப்படி சொல்ல வேண்டியதானே. அப்ப மணி ஆர்டர் அனுப்பிட வேண்டியதான். ஆமா, எவ்வளவு வச்சிருக்க? ₹1.25 வச்சிருக்கேன். 1.25 ரூபாயா? எந்த ஊரு? பழனி. இங்க எங்க வந்திரு? மணி ஆர்டர் அனுப்ப. மணி ஆர்டர். டேய், எதுக்குடா கண்ணடிச்ச? பிச்சு விட பிச்சு. தெரிஞ்ச மாதிரி கண்ணடிச்சுட்டு கேட்கிறாடி. பேசாம இருறா. பெருசு, மணி ஆர்டர் நாங்க கட்டலாமா? நாங்க கட்டலாமா? ஹலோ, ஒரு மணி ஆர்டர் பண்ணுங்க. உன் ஃப்ரெண்ட் கரெக்டா பணம் கட்டிட்டு ரசீதோட வந்துருவான்ல. ரசீது என்ன? ரசீது போடுற பொண்ணோடய வருவான் பாரு. தம்பி, பல பேருக்கு கஷ்டப்பட்டு காது குத்தி சம்பாதிச்ச பணம். எனக்கே காது குத்தணும்னு நினைச்ச
இங்க பாரு, இறக்கிருவேன். ஓஹோ, நீயே காது குத்துற பார்ட்டி தானா? ஆமா, ஆசாரி. அப்ப உனக்கு ஒரு தாலி ஆர்டர். ஒண்ணு இல்ல, ரெண்டு. ரெண்டு தாலியா? ஆமா, அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் கேர் பண்ணிக்கிறதுக்குள்ள. அப்ப சரி, உள்ள வையா. அப்ப இருந்து நிமித்திர மணியமாவே இருக்கு. தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்கள்கிட்ட ஒரு 2 நிமிஷம் தனியா பேசணுங்க. சொல்லுங்க, என்ன பேசணும்? உங்க தங்கச்சி கிட்ட பேசுறதுனா தொட்டு கூட பேசிடுறேங்க. உங்ககிட்ட பேசுறதுனா மட்டும் உடம்பெல்லாம் விடன்னு அப்படியே வேர்த்துருதுங்க. உங்க முகத்தை பார்க்காம கடகடன் கொட்டிடுறேங்க. அது வந்துங்க, அது என்னமோ தெரியலைங்க, உங்களை முத பஸ் ஸ்டாண்டில் பார்த்த உடனே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. எத்தனையோ கோயில்கள் இருக்குது, எத்தனையோ சாமி இருக்குது. சிலருக்கு முருகரை பிடிச்சிருக்கு, சிலருக்கு பிள்ளையாரை பிடிச்சிருக்கு, சிலருக்கு அம்மனை பிடிச்சிருக்கு. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. இதை பக்தின்னு சொல்லலாம், இல்லை காதல்னு சொல்லலாம், ஏன் பைத்தியக்காரத்தன்னு கூட சொல்லலாம். உங்கள் பதிலை மட்டும் என்ன ஆளை காணா? எஸ்கேப்போ? பெருசு, நான் போய் ஒரு டீ அடிச்சு வந்துடுறேன். உட்கார்றா. எங்கடா உன் ஃப்ரெண்டு? யோ, வருவாயா? அப்படியே போனாலும் 590 தானே. போனா போது போ. போனா போகுது. 501 ரூபாயா? ஆமா. இது என்ன? இது கூட தெரியல. மண்டை நடுச்சி எங்க இருக்கு? கொஞ்சம் பேக். இதா? கரெக்ட். ஆமா, இதெல்லாம் எதுக்கு கேக்குற நீ? போனா போகுது. உச்சி மண்டை தானே. தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், உயிருடன் கலந்து விட்டேன். ரொம்ப குஷியோ? லவ் ஓகே ஆயிடுச்சுல? உனக்கு ஓகே ஆயிருச்சு, எனக்கு ஓட்டை ஆயிருச்சு. எப்படிரா? தன்னுடைய லவ்வுக்காக ஒரு அப்பாவிய அடமானம் வச்சுட்டு போனமே, அடமானத்துக்கு இருந்தவன் என்ன கொஞ்சமாச்சு நினைச்சு பாத்தியாடா? நினைச்சு பாக்குறியா? எப்ப? டேய், போற இடத்துல ஒரு பின்பக்க வாசல் இருந்தா அப்படியே புடிஞ்சு ஓடிடுறதா? 5 இன்ச்சு உள்ள விட்டு இறக்கிட்டான்டா அந்த ஆசாரி. ஐ அம் சாரி. ரீ எதுக்கு முனையா? நெஞ்சினில் நிறைந்தால் மூச்சினில் என்ன? பெஸ்ட் ஆஃப் லக். Thank you. தங்கச்சி, கொஞ்சம் கடுங்காப்பி போடுமா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா டாப் கிளாஸா இருக்க, இப்படி லோ கிளாஸா நடந்துகிட்டு இருக்க. அசிங்கமா இல்ல உனக்கு? இந்தா, பிடிச்சுக்கோ. அப்பா, அப்பா. நான் என்ன பண்ணேன்? ஆள் பாதி ஆள பாதிங்கிற காண்டி இப்படி அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டு தெரியலாமா? அதுவும் இல்லாம உங்க அக்கா லவ் பண்ற வேலை வீட்டுக்கு தங்கச்சி நீ வரலாமா? ஒரு காதலன் வீட்டுக்கு வர்றதுக்கு காதலிக்கு உரிமை இல்லையா? வரலாம். அதுக்கு நீ காதலன் வீட்டுக்கு வந்திருக்கணும். இங்கேயே வந்த. நான் வேலுவை லவ் பண்றேன். பண்ணிக்க. என்னது, வேலுவை நீ லவ் பண்றியா? ஆமா, இந்த விஷயம் உங்க அக்காளுக்கு தெரியுமா? தெரியுமே. சரி, நீயும் லவ் பண்ணிக்கோ சொல்லிட்டா. அடடா, வெக்கம் கெட்ட குடும்பமா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, தங்கச்சி, இங்க வா. விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன? இவ உங்க அண்ணனை லவ் பண்றாளாம். அதான் தெரியுமே. தெரியுமா? அப்ப உங்க அண்ணன் இவ அக்கால லவ் பண்றது? ஓ, அதுவும் தெரியுமே. என்ன எல்லாத்துக்கும் மேமேன்ட்டு இருக்க? எங்க அவன்? டேய் வேலு, என்னடா இங்க கரைச்சல்? கரைச்சல் பண்ற நீ, நான் கரைச்சல் பண்றேன்றியா? ஒரு மனுஷனுக்கு 2 பென்சில் இருக்கலாம், 2 பேனா இருக்கலாம், 2 சைக்கிள் இருக்கலாம். ஆனா 2 காதலி எவனாச்சும் வச்சுக்கவானா? அதுக்கெல்லாம் ஒரு அல்சர் வேணா? அல்சரா? புரியல? கலாச்சாரம். அது பேர் கல்ச்சரா? அது வேணா? அது இருக்கணும். அது இருந்தா தான் மனுஷன். ப்ரொசீட். புரட்சி தலைவரா? அதெல்லாம் உனக்கு புரியாது. மாமா, அக்காக்காரி, நீ இங்க தான் தெரியறியா? அதுக்குள்ள இருந்து உன் தங்கச்சி எங்க ஜூட்டு விட்டாளா? என்னமா வேலுவ உன் தங்கச்சி லவ் பண்றாளா? நீ சரின்ட்டியாம? ஏதோ சின்ன பொண்ணு ஆசைப்படுறா, என்ன பண்றது? ஆசைப்பட்டா பாப்கார்ன் வாங்கி கொடு, பலூன் வாங்கி கொடு. லவ்வையா விட்டு தருவாங்க? நான் இங்க விட்டு கொடுத்தேன். நானும் தானே லவ் பண்றேன். வேலு, நல்லா கேளு. எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அது இல்லாத ஒன்றை ஒர்க் பண்ண நான் தயாரா இல்ல. நான் இன்னியோட விளைவிக்கிறேன். வர்றேன். கூப்பிடல. அக்கா தங்கச்சி 2 பேரையும் கவுத்திட்டாங்க. அது கம்பெனி சைக்கிள். மாட்டோம்ல. நாகரிகம் தெரிஞ்சவங்க. நாண்டுகிட்டு செத்தாலும் சாவமே தவிர நியாயம் கிடைக்காததால் நாதாரி ஆனாலும் ஒதுங்க மாட்டோம். எங்களுக்கு வேற இடத்துல வேலையா கிடைக்காது. ஓவானா பேசுறான் பேச்சு. அஞ்சலி, இத ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணிட. என்னன்னா? அது ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா எக்ஸசைஸ் பண்றேனா, ஒரு ஜிம் வச்சு மத்தவங்களும் சொல்லி கொடுத்தா எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும்னு அஞ்சலி தான் சொன்னா. அதான் லோன் அப்ளிகேஷன். இந்த மாதிரி எத்தனை ஐடியா நான் சொல்லிருப்பேன், கேட்டிருப்பியா? சொல்றவங்க சொன்னாதான் கேப்பீங்களாக்கோ? என்ன ஏன் செருப்பு? போ வாயில் ஒண்ணு கால் ஒண்ணு போட்டு போ. அண்ணா, அடவ எங்கம்மா போறேன்?